நமஸ்தே. பெரியவா சரணம். இந்த கன்னட தேசத்து பிரம்மச்சாரி இப்போ தன்னுடைய வழிகாட்டி மென்டரை தேடி போயின்னு இருக்கார். மலைய பர்வதத்துக்கு போயின்னு இருக்கார். நேற்றுக்கு சொன்ன மாதிரி போகிற வழியில் தனக்கு ரொம்ப நெருக்கமானவரான ஒரு குருக்கள் அம்பாசமுத்திரத்தில் அவரை பார்த்து இந்த பொன் மூட்டையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறார். ஏன்னா போகிற வழியெல்லாம் காடு மலை எங்கேயாவது திருடாலாம் வந்துட்டான்னாக்கா இந்த சொர்ணம் நம்ம எப்படியாவது நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கோம். அதுக்கும் இல்லாமல் எவனோ திருடங்கையில் மாட்டின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு குருக்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் போயின்னு இருக்கார். இப்போ இவர் யாரை தேடி போறார், யார் இவருடைய மென்டருங்கிற ஒரு பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? பிரம்மச்சாரினே சொல்லிட்டு இருக்கோமே. இந்த பாயிண்ட்டுக்கு பெரியவா வரா சொல்றா, இது ஏதோ ஒரு அத்தை பாட்டி கதைன்னு போற வழியில் இட்டுக்கட்டி சொல்ற கதையா இருந்தாக்கா நம்மளும் இவருக்கு ஒரு பேரை சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வெறும் ஸ்டோரி இல்லை, இது ஹிஸ்டரி. ஆக்சுவலாக நடந்த ஒரு விஷயமாக இது இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இந்த சம்பவம் இப்படி நடந்தது, இந்த வருஷம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு சிலாசாசனத்தில் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த சிலாசாசனமும் எங்கே நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டாக்கா, பாம்பேல நிர்ணய சாகர்னு ஒரு குரூப் இருக்கு. அவள் புஸ்தகங்கள்லாம் போடுறா. இந்த பிராச்சீனமான விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து கலெக்ட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புஸ்தகமாக போடுறா. பிராச்சீன லேகமாலா அப்படின்னு அவள் போட்டிருக்கிற புக்கு கலெக்ஷனில் 3வது வால்யூமில் இந்த சிலாசாசனத்தினுடைய ஃபோட்டோவும் போட்டு இந்த இன்சிடெண்ட்டை பற்றிலாம் அங்கே எழுதியிருக்கு அப்படிங்கிறா. அதோட நிற்கலை. வெள்ளக்காரா காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தான் நம்ம தமிழ்நாடு தான் அப்படி இருந்தது. அந்த பிரசிடென்சிக்குள்ளே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருந்தது. அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் 1903 to 1904 அந்த இயர்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டில் 84வது பக்கத்தில் இந்த சிலாசாசனத்தை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருக்கு அப்படின்னு ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குறா பெரியவா. ஹிஸ்டாரிக் ஃபேக்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு அதில் சொல்கிறா, இந்த சிலாசாசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சேரன்மாதேவின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. அந்த சேர்மாதேவியில் இது இருக்குது அப்படின்னு இதை பற்றின விஷயங்கள்லாம் அங்கே ரெக்கார்டாக இருக்குது. அப்போது இன்றைக்கும் இந்த சிலாசாசனம் இருக்குது, வாஸ்தவத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக ஒரு இடத்துல இருக்குங்கிற வரைக்கும் நமக்கு தெரியறது. அப்போ இது ஏதோ இட்டுக்கட்டின கதை இல்லை, ஆக்சுவல் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் அப்படிங்கிறது தெரியறது. ஆனால் இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்ததுன்னு எல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருக்கே வழிய இந்த பிரம்மச்சாரி இன்னும் எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். லோகானுகிரகமாக எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பண்ணின ஆசாமி தன்னுடைய பேரே வெளியில் வரப்படாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக அதை மட்டும் ஒழிச்சு வச்சுவிட்டு பாக்கி எப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்காருன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்கிறா பெரியவா. ஏன்னா தீபாவளியே சொல்கிறா, இன்னைக்கு தேதியில் நம்ம எப்படி இருக்கோம், காரியத்தை பண்ணாமைக்கு பேர் மட்டும் நன்னா முன்னுக்கு வந்தாக்கா தேவலாமே அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்திருக்கான்னு பார்த்தா, தம் பேரே வெளில வர வேண்டாம், காரியம்தான் முக்கியம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காரியங்களை செய்யணும், லோகானுகிரகமாக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவள் நினச்சிருந்திருக்காளே. பேர்பட்ட ஒரு மனோபாவம் இருந்திருக்கு அவளுக்கு அப்படிங்கிறத பெரியவா ஸ்லாகிச்சு சொல்கிறான். அதனால தான் பெரியவா போகிற வழியெல்லாம் இவருடைய பேரை சொல்கிறத இந்த பிரம்மச்சாரி அப்படிங்கிறதோடு நிறுத்திக்கிறா. புதுசாக நம்ம அவருக்கு பேரை கொடுக்க முடியாது. இல்லாத விஷயத்தை ஹிஸ்ட்ரியில் போய் நம்மளாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன புது யுகத்து விஞ்ஞானிகளாக இல்லாதெல்லாம் கொண்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு, நடந்த விஷயம் நடந்த மாதிரியே மாத்திரம்தான் நம்ம சொல்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதனால் இதோட இருக்குது. சரி, இவர் யாரை பார்க்க போகிறார் அப்படின்னா மலைய பர்வதத்துக்கு போகிறாருன்னு சொல்லியிருக்கு. இந்த மலைய பர்வதம் அப்படின்னா மலையாச்சலம் அப்படின்னு சொல்கிறது, மலைய பர்வதம்னு சொல்கிறது. பர்வதம்னு சொன்னாலும் மலை தான், அச்சலம்னு சொன்னாலும் மலை தான். அப்போது மலைய பர்வதம்னா எங்கே இருக்குது அப்படின்றா பெரியவா சொல்கிறா. நம்ம சவுத்தில் இங்கே சொல்கிறோமே பொதிகை மலை அப்படின்னு ஒரு மலையை சொல்கிறோமே, சாக்ஷாத் அதே மலை தான் மலைய பர்வதம்னு சொல்கிறது. அந்த பொதிகை மலை சாரல் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அப்படியே ஒரு பார்டரிங்காக இங்கேயும் அங்கேயுமாக கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் இருந்துருக்கு. இன்றைக்கும் அதுக்குள்ளே அகஸ்திய கூடம்னு நடுவில் ஒரு ஏரியா இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன், கரண்ட்டாக அகஸ்திய கூடம் ட்ரெக்கிங்கிறது ஒரு ஈக்கலாஜிக்கல் ட்ரெக்கிங்காக கேரளா கவர்மெண்ட் டெவலப் பண்ணி இப்போ அதை நடத்தின்னு இருக்கா. வருஷத்தில் சில நாள் தான் போக முடியும்னு. அந்த அகஸ்தியருடைய கோயிலை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டு வழியாக போகிறவாலும் சில பேர் இருக்கா, கிராமத்துக்காரெல்லாம் வழி தெரிஞ்சுட்டு போகிறவான்னு. அப்போ அகஸ்தியருடைய க்ஷேத்திரம் அந்த இடத்துல இருக்குது, இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். இது இப்போ திரும்பி பெரியவா சொல்கிற கதைக்கு போவோம். அப்படி இந்த அகஸ்தியரை பார்க்கறதுக்காக இந்த பொதிகை மலைக்கு இந்த மனுஷர் போகிறார். ஏன் அகஸ்தியரை பார்க்க போகிறார் அப்படின்னு கேட்டால், இதுக்கு ரீசன் மறுபடியும் அவர் வந்த தேசம் என்ன, அந்த கனெக்ஷனை காட்டுற பெரியவா. அவர் எங்கேருந்து வர்றார், கர்நாடகாலேருந்து வர்றார். கன்னட தேசத்தில் பல பேர் அகஸ்திய மகரிஷியே தன்னுடைய குல விளக்காக குல ரட்சகராக ஒரு சுவாமியாக அவள் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறார்.
எதனால? மூல காரணம் என்னன்னு பார்த்தாக்கா, கர்நாடகா, தமிழ்நாடு இப்படி 2 தேசத்துக்கும் அல்லது 2 மாநிலங்களுக்கும் ரொம்ப அவசியமான வாழ்வாதாரமான ஜலத்தை கொடுக்கக்கூடிய காவிரி எங்கேருந்து வந்தது? சாக்ஷாத் இந்த அகஸ்திய மகர்ஷி தான் காவிரி உண்டாக்கி நமக்கு கொடுக்குறார். அவருடைய கமண்டலூரிலிருந்து வெளிவந்ததாக இந்த காவிரி பற்றி சொல்கிறோம். அப்படி நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தவரான இந்த அகஸ்திய மகர்ஷி தான் நம்ம எல்லாருக்கும் ரட்சகராக இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலிஸ் அவரையே தன்னுடைய ரட்சகராக, தன்னுடைய மென்டராக அவரையே வழிபாடு பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இந்த பிரம்மச்சாரி வந்திருக்கணும். அதனால தான் அகஸ்தியரை தேடிட்டு போறார். சரி, அகஸ்தியர் அப்பவும் இருந்துட்டு இருக்காருன்னா சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய மகர்ஷி இல்லையா அகஸ்தியர். அதனால இவருக்கு மனசுல அத்தனை ஒரு பக்தி, அசைக்க முடியாத பக்தி இந்த பிரம்மச்சாரிக்கு. அகஸ்தியரை எப்படியா போய் பார்த்துடுறது, அவர் அங்கதான் இருக்கார், நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்னு கிளம்புறார். இந்த இடத்துல அகஸ்தியருடைய பெருமையும் சொல்றா பெரியவா. அவர் இந்த மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோமே, அது மாதிரி அகஸ்திய மகர்ஷி அங்குஷ்ட பிரமாணமாக கட்டவரல் சைஸுக்கு அவ்வளோதான் சைஸு அப்படின்னு வச்சுட்டா கூட அவர் பண்ண காரியங்கள்லாம் மலையளவு பெருசு. 1 2 சொல்றதுக்கு பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணத்தும் பொழுது எல்லாரும் அந்த வடக்கு பக்கம் போயிட்டான்னு சொல்லி அங்கே எல்லாம் அப்படியே வெயிட் ஒரேடியாக சேர்ந்து போய் தெற்கு இப்படி மேலே தூக்கின்ற பொழுது பரமேஸ்வரன் அகஸ்திய மகர்ஷி அமிச்சு நீ இதை அப்படியே இங்கே கொண்டு வா, கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி ஒரே ஆளை வச்சு இங்கே சமணம் பண்ணாருங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த விந்திய பர்வதம்னு சொல்லக்கூடிய மலை ஒரேடியாக அது பெருசாக மேலே வளர்ந்து வளர்ந்து ஒரு கர்வத்தோடு காட்டும் பொழுது தலையிலேயே 2 அமுக்கு அமுக்கி அதை தட்டி இதுக்கு மேலே நீ வளர வேண்டான்னு நிற்க வச்சவரும் இந்த அகஸ்தியர் தான். சமுத்திரம் முழுக்க தன்னுடைய உள்ளங்கையில் கொண்டு வந்து ஆச்சமணியம் பண்ணவராக இந்த அகஸ்தியர் இருக்கார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இவருடைய பெருமைகள். அதே மாதிரி தான் அந்த வரிசையில் இந்த கொடகுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கேருந்து காவிரியை உற்பத்தி பண்ண வச்சு கர்நாடகம், தமிழ்நாடுன்னு இந்த எல்லா ஊருக்கும் ஒரு ஜீவாதாரமாக இந்த நதியை அவர் உண்டாக்கி கொடுத்தார். அது மாத்திரமில்லை, அதே மாதிரி இந்த கேரளா, தமிழ்நாடு தேசங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து உபயோகம் இருக்கா மாதிரி ஒரு ஜீவ நதியாக தாமிரபர்ணிங்கிற நதியும் அவர் தான் உண்டாக்கி கொடுத்தார் அப்படின்னு இந்த மலையாச்சலத்துக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை பெரியவா கொண்டார். இந்த பொதிகைன்னு சொல்லக்கூடிய மலை இருக்க எப்படி கொடகுலேருந்து அந்த காவிரியோ அதே மாதிரி இந்த பொதிகை மலையிலிருந்து தான் தாமிரபர்ணியினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ தாமிரபரணி இங்கேருந்து ஆரம்பிக்கிறது முதல்ல நார்த் வார்டாக கொஞ்சம் போய் அந்த நார்த் வார்டு போகிற டைரெக்ஷன் எப்படின்னாக்கா பழைய கேரள ராஜ்யத்து பக்கமாக கொஞ்சம் போயிட்டு அப்புறம் திரும்பி ஈஸ்ட் வார்டாக மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அதாவது பழைய கேரள ராஜ்யம் அப்பைத்த டிவிஷன்ஸ் எப்படி இருந்ததோ அது மாதிரின்னு சொல்லி இந்த 2 ஊருக்கும் பயன்படுற மாதிரி அப்பைத்த கிரியேஷனுங்கிறத சொல்கிறார். அப்போ அகஸ்தியர் காவிரிக்கும் அவர் தான் மூலமாக இருக்கார், தாமிரபரணிக்கும் அவர் தான் மூலமாக இருக்கார். இதுக்கு பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தாமிரபரணி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு மூலமாக இன்னொரு வார்த்தை தான் இங்கே தோன்றுறது. தாமிரம்னு சொன்னாக்கா காப்பர், பர்ணின்னு சொன்னாக்கா பர்ணம்னு சொன்னால் இலைன்னு நமக்கு தெரியுது. தாமிர ப்ளஸ் பர்ணி, அதாவது ஒரு ரெட்டிஷ் ஷேடு உள்ள இலைகள் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன் நமக்கு தெரியுது. தாமிரபரணி மகாத்மியத்தில் பார்த்தோம்னா இந்த அகஸ்தியர் கையில் இருந்த தாமரை மலர்கள் அப்படியே பரமேஸ்வரனை பார்த்து அது ஒரு நதி ஃபார்மாக அப்புறம் மாறி அப்படியே அந்த சிகப்பு கலரோடைய அப்படியே ஃபார்மேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி போனதாக ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த கலரையே ஞாபகம் வச்சுண்டு ஒரு இதழ், இந்த சிவப்பு கலரான இதழ்கள் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி தாமிரபரணின்னு ஒரு நாமகரணம் வந்திருக்குன்னு தெரியுது. சரி, இந்த கதைக்குள்ளே வருவோம் மறுபடி. அப்படி அகஸ்தியரை இந்த பொதிகை மலையில் போய் தரிசனம் பண்ணுறதுன்னு இவர் தேடி வந்துட்டுருக்கார். அதே மலைக்குத்தான் இந்த மலைய பர்வதம்னு சொல்கிறோம். இந்த பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய காற்றை பற்றி இந்த இடத்துல பெரியவா சொல்கிறார். பெரியவாளுடைய டாபிக் எடுத்தோம்னா அதில் ஜியாகிரபிக்கல், ஜியாலஜிக்கல், என்விரான்மெண்டல்னு எல்லாமே அதில் கவர் ஆகிடும். அது மாதிரி இதில் அடிஷனலாக இந்த ஒரு பாயிண்ட் கொடுக்குறா. பொதிகை மலையிலிருந்து வீசக்கூடிய காற்றுன்னு ஒன்று இருக்க, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து இங்கே பெரியவா சொல்கிறா அழகா. பொதிகையிலேருந்து வரக்கூடிய காற்று தெற்குலேருந்து வீசக்கூடிய காற்றுங்கிறதுனால தென்றல்னு அதுக்கு பேர். வடக்குலேருந்து வீசக்கூடிய காற்றுக்கு வாடைன்னு பேரும். டிஃப்ரென்ஸ், வடக்குலேருந்து வந்தால் வாடை, தெற்குலேருந்து வந்தால் தென்றல். இந்த பொதிகையிலேருந்து வரதான் தென்றல், மலைய மாருதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வடக்குலேருந்து வரக்கூடிய வாடை தான் ரொம்ப ஒரு பனிக்காலம் ஜாஸ்தியாக போச்சுன்னா அப்படியே எலும்பை ஒரே வைக்கிற மாதிரி ஒரு அந்த சில்லுன்னு ஒரு வாடை காற்று அங்கேருந்து அடிக்கும். அதனால தான் வாடை காற்றுன்னு சொன்னாக்கா கொஞ்சம் நம்ம ரொம்ப அந்த பனிக்காற்றுல போய் நிற்கப்படாதுன்னு சொல்லுவாள். அது கூடவே ரொம்ப ஜாஸ்தி மழையெல்லாம் பெஞ்சு இந்த இலை செடியெல்லாம் அழுகி போயிருந்துனாக்கா அந்த ஒரு ஸ்மெல்லும் சேர்ந்து வரும் பொழுது வாடைங்கிறது போய் துர்வாடை அப்படின்னு ஆயிடுறது. அதனால தான் துர்வாடைன்னாக்கா ஒரு கெட்ட நாத்தங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமே, அது இதுதான் காரணம்னு சொல்லி வாடை காற்றுக்கும் தென்றலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், வடக்கிலேருந்து தெற்குலேருந்து, இந்த விஷயமும் இங்கே பெரியவா டச் பண்ணுறான்.
சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்த மலைய பர்வதத்துக்கு இந்த பிரம்மச்சாரி இவரை தேடி போயின்னு இருக்கார். போயாச்சு, கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி தூரம் போயாச்சு. அகஸ்தியரை போய் ரீச் பண்ண வேண்டியதான் பாக்கி. அதுக்குள்ள இவர் எப்படி போயிருக்காருன்னா, பசி, தூக்கம், தாகம் எதையும் பத்தி கவலைப்படாம, கால் வலியை பொருட்படுத்தாம எப்படியாவது அகஸ்திய மகர்ஷியை போய் பார்த்துட வேண்டியது அப்படின்ற ஒரே லட்சியத்தை வச்சுட்டு இவர் போனதுனால ஒரு ஸ்டேஜில் உடம்புக்கு ஆகாரம் போறாமைக்கு கண்ணெல்லாம் இருட்டின்னு வந்து கிட்டத்தட்ட மயங்கி விழறதுக்கு இருக்காராம். அந்த க்ஷணத்தில் அகஸ்திய மகர்ஷி, அவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சவராச்சு, திரிகாலஜானி இல்லையா, அவருக்கு தெரிஞ்சுடுத்து இந்த குழந்தை பாவம் தன்னை தேடித்தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால தேடி வந்து இவனை வழியிலேயே பிடிச்சி இவனுக்கு தேவையான அனுகிரகத்தை கொடுத்துட்றதுன்னு அவர் இவனை தேடி வந்துவிட்டார். ஆனாலும் இவனுடைய பெருமை லோகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தன்னுடைய ஸ்வயரூபத்தில் வரலையாம். வயசான கிழப்பிராமணராக வந்து இவன் முன்னாடி வந்து இவன் மயங்கி விழத்துக்கு இருக்கான். அப்படியே பிடிச்சுட்டு இவனுக்கு கொஞ்சம் அன்ன ஆகாரம்லாம் கொடுத்து இவனை ஆசுவாசப்படுத்தி, நீ என்னப்பா யார் எங்கே போயின்னு இருக்க இந்த பக்கம் காட்டு பக்கத்தில் அப்படிங்கிறார். இந்த மனுஷர் பிரம்மச்சாரி சொல்கிறார், நான் அகஸ்திய மகர்ஷியை பார்க்க போயின்னு இருக்கேன், எனக்கு முக்கியமான இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி அவர்கிட்ட கேட்கணும், அதுக்காக போயின்னு இருக்கேன். நான் சரியா போச்சு, அகஸ்தியராவது ஒன்றாவது நீ எங்கே தேடி வந்துன்னு இருக்க, அவர் எங்கே இருக்காரோ என்ன பண்ணுறாரோ, சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு எதையான பண்ணிட்டு உட்காந்துருப்பார், அவரை போய் தேடி இதெல்லாம் கேட்க முடியுமா, போகிறது போ விடு, அவரெல்லாம் தேடின்னு போகாத அப்படின்னு இந்த கிழப்பிராமணர் சொல்லி பார்க்குறாரு இவர்கிட்ட. எதுக்காக? ஒரு டெஸ்ட்டு. அப்போ தான் நமக்கும் தெரியும் இவருடைய பக்தி எவ்வளோ டீப்பாக இருக்குங்கிறது. இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணாராம், நீங்கள் எனக்கு உதவி பண்ண வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆனால் எனக்கு பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது, எங்கள் அகஸ்தியர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு சரியான வழி காட்டுவார், எனக்கு பூர்ணமாக நம்பிக்கை இருக்குது, அதனால் நீங்கள் உதவி பண்ண வரைக்கும் சந்தோஷம், நான் அவரை பார்க்க போயே தீருவேன்னு கிளம்புறார். உடனே இங்கே அகஸ்தியர் காட்சி கொடுக்குறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னு நாளைக்கு பார்ப்போம். பெரியவாசன்.